போதைப்பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் சுற்றுவளைப்புகள் தொடர்ந்து இடம்பெறும். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 755 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட அதேவேளை 742 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 5 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டதோடு ஒருவர் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளார். இந்த சுற்றுவளைப்பின் போது 367 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 166 கிராம் கஞ்சா, ஹசிஸ் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட மேலும் பல பெருமளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேவேளை குற்ற ஒழிப்பு நடவடிக்கைகள் நேற்று 25,375 பேர் சோதனையிடப்பட்டனர். 597 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு குற்றங்கள் தொடர்பாக 21 பேர் நேரடியாக அடையாளம் காணப்பட்டனர். மேலும் பிடியாணை பிறப்பித்தவர்கள் 178, திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 69 பேர் கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 3001 கைது செய்யப்பட்டனர். இவர்களில் மது போதையில் வாகனம் செலுத்திய 171 பேரும் முறையற்ற விதத்தில் வாகனத்தை செலுத்திய 67 பேரும் கைது செய்யப்பட்டனர். புத்தாண்டு கால பகுதியில் பெருமளவில் விநியோகம் செய்வதற்காக தயாரிக்கப்பட்டு வந்த ஒரு தொகை மதுபான போத்தல்கள் கந்தானை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜாயல கிரீன் கார்டன் பகுதியில் உள்ள சதுப்பு நில பகுதியில் இந்த விற்பனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன் முக்கிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் கந்தான போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சுமார் 30 பேரர்கள் இருந்த கோடா குறித்த இடத்திலேயே அளிக்கப்பட்ட அதேவேளை சட்டவிரோதமான 300 மதுபான போத்தல்களை போலீசார் கைப்பற்றினர்.